எங்க போறீங்க? சென்னைக்கு சார். யோ, குழந்தையில கடத்திட்டு சென்னைக்கு போறியா? என்ன சார் சொல்றீங்க? இவ என் பொண்ணு. என் பசங்களை நான் கடத்துவேனா? உங்களுக்கு சந்தேகமா இருந்தா என் பொண்ணுகிட்டே கேளுங்க. இது யாருமா? எங்க அப்பா சார். உங்க அம்மா பேர் என்ன? சொல்லுமா, உங்க அம்மா பேர் என்ன? அரசி. அந்த பொண்ணை போய் கூட்டியாயா? சரிங்க சார். அவ தூங்கிட்டு இருக்கா. பேசாம இரு. சார், தூங்குற குழந்தைய ஏன் சார் எழுப்புறீங்க? பாப்பா பாப்பா எழுந்துரு. பாப்பா பாப்பா எழுந்துருமா. உன் பேர் என்னம்மா? ஓவியா. நீ தான் அம்மா கூட இருக்க பொண்ணா? வேண்டாம். இவர் கூட போறது அம்மாவுக்கு தெரியுமா? இன்ஸ்பெக்டர், உன்கிட்ட பேசல, குழந்தைகிட்ட பேசிட்டு இருக்கேன். நானும் வக்கீல் தான். எனக்கும் சட்டம் தெரியும். எனக்கு தெரியும். பேசாம இருக்கியா? உன்னை கடத்திட்டு போறதா உங்க அம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கம்மா. ஐயோ, அப்படியெல்லாம் இல்ல. நாங்களா தான் அப்பா கூட போறோம். நீ தானம்மா ஓவியா? நீ தானே அம்மா கூட இருக்க பொண்ணு? எனக்கு மம்மியை பார்க்கணும். அப்பா. அப்பா. ஏண்டா ரிசப்ஷன் வந்து குழந்தைய கடத்திட்டு போலாம் வந்தியா? உங்ககிட்ட எல்லாம் பதில் சொல்லணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை. யாரியா நீ? ஓவியோட மாமா சார். கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களே அரசி, அவங்களோட தம்பி நான். இவன் இந்த குழந்தைங்களை கடத்திட்டு போறதுக்காக ரிசப்ஷன் வந்திருக்கான் சார். என் குழந்தைய நான் கூட்டிட்டு வந்தேன். அதுக்கு பேர் கடத்தலா? இந்த பொண்ணு அம்மா கூட தான் இருக்கணும்னு வாட்ஸ்அப்ல போட்டிருக்குது. குழந்தைய கூட்டு வந்து தப்பு தானே? இதுல இருந்து தெரியுது உன்னோட மோட்டிவ் என்னன்னு. சரி சார், இப்ப என்ன? ஓவியாவை அவங்க கூட அனுப்பி வைக்கணும். அதானே? கூட்டிட்டு போக சொல்லுங்க. ஓவியா மட்டும் இல்ல, இனியாவே என் கூட தான் வரப்போறா. கோர்ட்ல ஆர்டர் வாங்கியாச்சு. எதுவா இருந்தாலும் கோர்ட்ல வந்து பேசுங்க சார். என்ன சார் பாத்துட்டு இருக்கீங்க? அவனை கூட்டு போங்க சார். இங்க வாங்க. உங்ககிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்க முடியாது. வா. என்ன சார் இது? வாணி வாணி சொல்றேன். ஏய் விடா விடா. விடுங்க அப்பா. விடுங்க சார். என்ன சார் இது? ஓவியா வண்டியில ஏறு. ஹலோ சார். சரி சார், நான் பாத்துக்கிறேன். ஓகே சார், பிடிச்சிட்டேன் சார். ஓகே சார். டேய், என்ன தைரியம் இருந்தா குழந்தைய பிடிக்க வருவா. வாடா சார். சார் பிடிங்க. என்ன பிடிங்க சார். இனியா. யுவர் ஆனர், நான் எந்தவித காம்ப்ரமைஸும் ஆக விரும்பல. இந்த கேஸை நான் ப்ராப்பரா கோர்ட்ல நடத்தி குழந்தைய கடத்தின குற்றத்திற்காக சிவத்துக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். யார் கடத்திட்டு போனாங்க? இவர்தான் யுவர் ஆனர். என்னம்மா சொல்ற நீ? சிவன் குழந்தையோட அப்பா. அவன் குழந்தைய அவன் தூக்கிட்டு போனா அது எப்படி கடத்தலாமோ? சாரி டு சே திஸ் யுவர் ஆனர். உங்களுக்கு எப்பவுமே அவன் மேல ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குன்னு எனக்கு தெரியும். அவனுக்கு ஃபேவரா இந்த கேஸை முடிக்கணும்னு பாக்குறீங்க. ஐ டோன்ட் அக்செப்ட் இட். நான்சென்ஸ். என்ன பேச்சு பேசுறீங்க? ஆர் யூ அக்யூசிங் மீ? சாரி யுவர் ஆனர். ரெண்டு பேருமே லாயர்ஸ். அதனால தான் என் மேற்பார்வையில வச்சு கேட்கிறேன். ரெண்டு பக்கமும் பேசி மியூச்சுவலா பேசி முடிச்சுடலான்னு பாக்குறேன். அவனுக்கு ஏதோ ஃபேவரா இருக்கிற மாதிரி நீங்க பேசுறீங்க. நீங்க இப்படி பேசுறதுக்கு நான் உங்க மேல ஆக்ஷன் எடுக்க முடியும், தெரியும்ல? ஐயோ, சாரி யுவர் ஆனர். அப்பா பேசினது எதுவும் நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க. யுவர் ஆனர், கொஞ்சம் ஏன் இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்க.
ஆஸ் அ மதரா எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். குழந்தைய காணுன உடனே நான் தவிப்பு எனக்கு மட்டும்தான் தெரியும். ப்ளீஸ், இது வரைக்கும் கோர்ட்டோட தீர்ப்பை மதிச்சு நான் நடந்துட்டு தான் இருக்கேன். நான் குழந்தைய எப்பவுமே அவர் கூட அனுப்ப முடியாதுன்னு சொன்னதே கிடையாது. ஆனா அவன் 2 குழந்தைய தூக்கிட்டு ஓட பார்த்தான். கேட்டுக்கிட்டு தானே இருக்க, கேட்கறதுக்கு பதில் சொல்லு. என்னால என் குழந்தைங்களை பிரிஞ்சு இருக்க முடியாது யுவர் ஆனர். இவன் அழுது சிம்பத்தியை கிரியேட் பண்றான் யுவர் ஆனர். இவன் இனி அவன் என் கண்ணில் காட்டாம எங்கேயாவது கூட்டிட்டு போயிடுவானோன்னு எனக்கு பயமா இருக்கு. அதனால 2 குழந்தைங்களோட கஸ்டடியும் என் கிட்ட தான் இருக்கணும். எப்ப வேணாலும் அவன் வந்து குழந்தைய பாத்துட்டு போட்டோம். அதுல எனக்கு எந்த ஒரு அப்செக்ஷன்ஸும் இல்ல. ப்ளீஸ் இந்த ரிக்வெஸ்ட் எடுத்துக்கோங்க யுவர் ஆனர். குழந்தைங்களை கடத்தினதுக்காக நான் எந்த கேஸும் இவன் மேல போடல. ஆனா குழந்தைங்களை இனிமே அவன் கிட்ட அனுப்ப முடியாது. ப்ளீஸ் நீங்களும் அதுக்கு அனுமதி கொடுக்காதீங்க. என்ன சிவா, நீ என்ன சொல்ற? என் பொண்ணை என்கிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்க யுவர் ஆனர். அப்படி நடந்தா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். ஷட் அப். பண்றதெல்லாம் பண்ணிட்டு இங்க கோர்ட்ல வந்து அழுவுற. 2 பிள்ளைக்கு தகப்பன் நீ, அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். முதல்ல அடர்த நிப்பாட்டு. யுவர் ஆனர், இனியாவோட கஸ்டடியும் நீங்க அரசுகிட்டே கொடுத்துருங்க யுவர் இத ஆனர். பாருங்க ராஜரத்னம், குழந்தைகளை உங்க பர்மிஷன் இல்லாம வெளியில கூட்டிட்டு போயிருக்கான். நீங்க பாட்டுக்கு கண்ணு மூக்கு காதெல்லாம் வச்சு பேசாதீங்க. யுவர் ஆனர், அவன் குழந்தைய கடத்திட்டு போயிருக்கான் யுவர் ஆனர். இனியா எப்பவும் போல கடத்திட்டு போய் உங்ககிட்ட 5 கோடி கொடு 10 கோடி கொடுன்னா கேட்டான். அவன் ஏதோ அவன் குழந்தைங்க மேல இருக்கிற பாசத்துல இப்படி பண்ணிட்டான். இது மன்னிக்கக்கூடிய குற்றம் தான் யுவர் ஆனர். இதை என்னால ஒத்துக்க முடியாது யுவர் ஆனர். நான் சட்டப்படி சட்டம் தெரியாம தான் நான் இங்க ஜட்ஜா உட்காந்துருக்கேன். அதுக்கு இல்ல யுவர் என்ன ஆனர். சும்மா சட்டங்கிற? நீ எல்லாம் சட்டப்படி தான் பண்றிய யுவர் ஆனர், நீங்க என்ன சொல்ல வரீங்க? நீ பெரிய லாயர் தானே, உனக்கு சட்டம் தெரியல. நீ மறுபடியும் உன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண போற. குழந்தையோட கஸ்டடி உங்ககிட்ட இருக்கும்போது கல்யாணம் நடக்க போகுதுன்னு கோர்ட்டுக்கு சட்டப்படி இன்ஃபார்ம் பண்ணியா? அது இல்ல யுவர் ஆனர். ஆர்கியூமெண்ட்டுக்கு என்ன வேணா பேசலாம். அவங்க குழந்தைங்க மேல உள்ள பாசத்துல அவங்கள வெளியில கூட்டிட்டு போயிருக்கான். அது தப்பு கிடையாது. இனியா எப்பவும் போல சிவம் கூட தான் இருப்பான். சிவம், இது உனக்கு கடைசி வார்னிங். இனிமே இது மாதிரி தப்பு பண்ண நான் கடுமையா நடவடிக்கை எடுப்பேன். அப்புறம் 2 குழந்தைகளும் அம்மா கூட தான் இருக்கணும்னு நானே சொல்லிடுவேன். பார்த்து நடத்துக்க. இனியாவை சிவன் கூட அனுப்பி வைங்க. முதல்ல இந்த கேஸை வாபஸ் வாங்குங்க. யுவர் ஆனர், ஐ வாண்ட் டு சேலஞ்ச் திஸ் கோர்ட். இங்க பாரு, இது என்னோட கோர்ட்டு. இங்க நான் சொல்றதுதான் தீர்ப்பு. உனக்கு பிடிக்கலனா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போ. வக்கீல் சிவம ரிமாண்ட் பண்ண இன்ஸ்பெக்டரை என்ன வந்து பார்க்க சொல்லு. குற்றவாளியை கைது செய்யத்தான் அவருக்கு ரைட்ஸ் இருக்கு. யாரை கேட்டு அடிச்சாரு? இந்த மாதிரி அடிச்சு துன்புறுத்துறது மனித உரிமை மீறல். இந்த மாதிரி சிவம் அடிக்கிறதுக்கு யார் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்கன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். நாளைக்குள்ள அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும். கமிஷனருக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. தேங்க்ஸ் யுவர் ஆனர். தேங்க்யூ யுவர் ஆனர். வடபலம். யோ, எனக்கு உன் மேல சாஃப்ட் கார்னர் இருக்குன்னு அவன் சொல்லிட்டு போறான். நீ பாட்டுக்கு கையெடுத்து கூப்பிட்டு போற. யோ, கூட்டிட்டு போங்க அவனை.
பார்த்து வாப்பா. அப்பா இனியா அப்பா ரொம்ப வலிக்குதாப்பா? உன்னை ரொம்ப அடிச்சாங்களாப்பா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. என்னய்யா ஒண்ணும் இல்ல, போட்டு பொல பொலன்னு பொழுதுட்டு இருக்காங்க. ஐயோ இரு, என் பிள்ளைங்களுக்காக இந்த அடி கூட வாங்கலைன்னா எப்படி? அந்த செக் போஸ்ட மட்டும் தாண்டி இருந்தேன், என்னை யாரும் பிடிச்சிருக்க முடியாது. யோ வாய மூடியா. ஜட்ஜு பெரிய மனசு பண்ணி இனியா நம்ம கூட இருக்கணும்னு தீர்ப்பு சொல்லியிருக்காரு. இனிமே இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணுனேன்னா இனியாவை அரசிக்கிட்டே கொடுக்க சொல்லிடுவாரு. அப்பா அடுத்த தடவை இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணிடாதப்பா. இல்லடா, இனிமே பண்ண மாட்டேன். என்னால உன்னை விட்டுட்டு இருக்க முடியாதுப்பா. ஓவியா சீக்கிரமே நம்ம வீட்டுக்கு வந்துருவா. ஏம்பா, ஓவியா ஓவியான்னு சொல்லி அநியாயத்துக்கு இனியாவை மிஸ் பண்ணிடாத. அந்த அன்புக்கு என்ன கதி ஆச்சுங்கிறத பார்த்துமா உனக்கு இன்னும் புத்தி வரல? ஓவியா கூட்டிட்டு ஊரை விட்டு ஓடி போயிட்டா உன்னை நான் சும்மா விட்டுருவேனா? இங்க பாரு சிவம், கூடிய சீக்கிரமே இனியாவையும் என் கஸ்டடியில கொண்டு வருவேன். வட்டா? ஏய், இந்த முட்டாள் அப்பன் கூட சேர்ந்து நீயும் முட்டாள் ஆயிடாத. ஏய் போ சொல்றா. வா சௌந்தர். என்னடா நீ எல்லாத்தையும் யோசித்தானே பண்ணுவ? ஏன்டா இப்படி ஒரு லூசுத்தனமான காரியத்தை பண்ண? 2 குழந்தைங்களையும் கூட்டிக்கிட்டு நீ பாட்டு கிளம்பிட்ட. எப்படா நீ சமாளிப்ப? அத பத்தி ஏதாவது கொஞ்சமாவது யோசிச்சியா? ஏண்டா பிள்ளைங்களை வளர்க்கறது பிக்னிக் போற மாதிரி ஈஸின்னு நினைச்சியா? சாதாரண விஷயமா அது? எவ்வளவு பெரிய விஷயம்னு உனக்கு தெரியல. நீங்க எதுக்கு இப்ப தேவையில்லாம டென்ஷன் ஆகிட்டு இருக்கீங்க? அவன் நம்ம சொல்றதை எதை காது கொடுத்து கேட்டிருக்கான்? அம்மா, நேத்து நான் எதை பத்தியும் யோசிக்கல. என் பிள்ளைங்களை கூட்டிட்டு எங்கேயாவது கண் காணாத இடத்துக்கு ஓடிடலாம் தான் என் மனசுக்கு தோணுச்சு. அதை தாண்டி வேற எதையுமே யோசிக்கிற மனநிலையில நான் இல்ல. இங்க பாருடா, ஒரு அம்மா புருஷன் உதவி இல்லாம பிள்ளைங்களை ஈஸியா வளர்த்துற முடியும். ஆனா பொண்டாட்டி உதவி இல்லாம பிள்ளைங்களை தனியா வளர்க்கறது ரொம்ப கஷ்டம்டா. எனக்கு யாரோட உதவியும் தேவையில்லம்மா. என் பசங்களை நானே பார்த்துப்பேன். இவ இப்படி இருக்கிறதுக்கு நாமளும் ஒரு விதத்துல காரணம் லட்சுமி. அரசு இவனை விட்டு போன உடனே இவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்கணும். நாம தான் பெரிய தப்பு பண்ணிட்டோம். அப்பா, என்னப்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க? பின்ன என்னடா, இனிமே என்ன பண்ண போற நீ? ஓவியா சென்னை கிளம்பியாச்சு. அரசிக்கு ஓவியா மேல அக்கறை கிடையாது. அவ இனியாவை பாக்குறதுக்காக இனிமே இங்க வரவும் மாட்டா. உங்க 2 பேரும் பிரச்சனையில கஷ்டப்படுறது என்னமோ நீ பெத்த பிள்ளைங்க தான்டா. என்னப்பா பண்ண சொல்றீங்க? நான் என் பசங்களுக்கு நல்லது பண்ணும் தான் ஒவ்வொரு முறையும் யோசிக்கிறேன். ஆனா நான் நினைக்கிறது எதுவுமே நடக்க மாட்டேங்குது. நீ பிள்ளைங்களை பத்தி யோசிச்சிருந்தா அன்பு கல்யாணம் பண்ணிருப்பியே. எப்ப பாரு அன்பு அன்பு அன்புதானா? ஏன் இந்த ஊர்ல வேற பொண்ணுங்களே இல்லையா? இப்ப எதுக்குடா இப்படி கோவப்படுற? நானும் அன்பு கிட்ட சமாதானமா போகணும்னு எத்தனை தடவை முயற்சி பண்ண, அவதான் என்ன புரிஞ்சுக்கவே இல்லை. பா விடுப்பா, எதுக்கு நடந்ததையே பேசிக்கிட்டு? இனிமே என்ன நடக்கணுமோ அதை பத்தி பேசுவோம். நடக்க வேண்டிய விஷயம்னா நம்ம எல்லாரும் சென்னைக்கு கிளம்ப வேண்டியதான். சென்னைக்கா? ஆமாமா, நானும் சென்னை ஹைகோர்ட்ல பிராக்டிஸ் பண்ணலான்னு இருக்கேன். இனியாவையும் அங்க ஒரு ஸ்கூல் பார்த்து சேர்த்துருவோம். நம்ம எல்லாரும் சென்னைக்கு போலாம். அங்க இருந்தா ஓவியாவையும் வழக்கம் போல சனிக்கிழமை நம்ம பாத்துக்கலாம். இல்லப்பா, நாங்களும் சென்னைக்கு வரல.
சென்னைக்கு போனா நீயும் உன் பொண்ணும் போங்க. நானும் அப்பாவும் சென்னைக்கு வரல. என்னம்மா இப்படி சொல்றீங்க? ஆமாப்பா, நாங்க வரல. இங்க எல்லாத்தையும் விட்டுட்டு சென்னைக்கு வந்து நாங்க என்ன பண்ண போறோம்? என் மேல உள்ள கோவத்துல தான் நீங்க வரமாட்டேன்னு சொல்றீங்களா? உன் மேல கோவம்லாம் இல்ல சிவம். உன் மேல இருக்கிற பாசத்துல தான் நான் இத சொல்றேன். இவள நீ தனியா வளர்த்தாதான் ஒரு குழந்தைய அம்மா இல்லாம வளர்க்கறது எவ்வளவு கஷ்டம்னு உனக்கு தெரியும். அவளுக்கு அம்மா எவ்வளவு முக்கியங்கிறது அப்பதான் நீ புரிஞ்சுக்குவ. அத உனக்கு புரிய வைக்கத்தான் நாங்க வரலன்னு சொல்றோம். எல்லாரும் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. நீங்களாவது என் கூடவே இருப்பீங்கன்னு நினைச்சேன். இப்போ நீங்களே என்ன வேண்டான்னு சொல்றீங்களா? அத்தை, நம்மளும் அண்ணன் கூட போலைனா அண்ணன் தனியா என்னத்த பண்ணும்? என்னடா நீ? அவனுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குடா. அது அவன் தனியா இருந்தாதான் அவனுக்கு புரியும். உன்னையும் இனியாவையும் பிரிஞ்சிருக்கிறது எங்களுக்கும் கஷ்டமான விஷயம்தான் சிவம். நாங்க அந்த கஷ்டத்தை நினைச்சு யோசிச்சா உனக்கு இன்னொரு வாழ்க்கை அமையாமையே போயிடும். வேண்டாமா, எனக்கு யாரும் தேவையில்லை. என் பொண்ணை நானே பாத்துக்கிறேன். அம்மாவுக்கு அம்மாவா, அப்பாவுக்கு அப்பாவா, அவளை நானே பாத்துக்கிறேன். இனியா, நீ அப்பா கூட இருந்தப்ப எனக்கு நம்பிக்கை இருக்கு. கூடிய சீக்கிரமே நீங்க எல்லாரும் சென்னைக்கு வருவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அண்ணே, அண்ணே, ஒரு நிமிஷம் நில்லுண்ணே. அண்ணே, அண்ணே. பாட்டி, நீ நிஜமாவே சென்னைக்கு என் கூட வரலையா? மாமா, பாட்டி தான் வரமாட்டேன்னு சொல்றாங்க. நீயாவது என் கூட வாயே மாமா. இனியா தங்கம். என்ன இனியா? என்னடாமா, உன்னை விட்டுட்டு எங்களால மட்டும் இருக்க முடியும்னு நினைக்கிறியா நீயே? இங்க பாரு இனியா, உங்க அப்பா இன்னொரு வாழ்க்கையை ஏத்துக்கணும்னா நாம கொஞ்ச நாளைக்கு பிரிஞ்சுதான் இருக்கணும். நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா? புரியுது பாட்டி. நீ எங்களோட உயிரா. நாங்க பண்றது எல்லாம் உன்னுடைய நன்மைக்கு தான்டா. புரியுதா? புரியுது தாத்தா. எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டியாடா? அப்பா, நான் போயிட்டு வரேன்ப்பா. ஓகேடா அரிசி, நல்லபடியா போயிட்டு வா. நீ எதுக்கு கவலைப்படாத, அப்பா இருக்கேன். ராஜசேகர், சொல்லுங்க அங்கிள். நான் அரசியை பிரிஞ்சு ஒரு நாள் கூட இருந்ததே கிடையாது. என்னதான் அவ சிவத்தை கல்யாணம் பண்ணியிருந்தாலும் அவ எங்க கூடயே தான் இருந்திருக்கா. அவ தான் எனக்கு எல்லாமே. அவளை நல்லபடியா பாத்துக்க வேண்டியது உன் பொறுப்பு. ஓகே, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க அங்கிள். நான் அரசியை நல்லபடியா பாத்துக்கிறேன். என் பொண்ணா நல்லா பாத்துக்கணும் எனக்கு தெரியும். அதே மாதிரி ஓவியாவை நீ நல்லா பாத்துக்கணும். என்ன அங்கிள் இப்படி சொல்றீங்க? ஓவியா என்னோட பொண்ணு. அரசியை விட நான் அவளை நல்லா பாத்துக்கிறேன். இது போதும் ராஜசேகர், ஹாப்பியா இருக்கேன். கூடிய சீக்கிரமே இனியும் உங்க கூட வந்துருவா. அதுக்குண்டான ஏற்பாட்டை நான் பாத்துக்கிறேன். தேங்க்யூப்பா. அரசிமா, அப்புறம் இது நம்ம கெஸ்ட் ஹவுஸோட சாவி. அப்பா, எதுக்குப்பா? என்னடா நீ யாரு? கிரேட் ராஜரத்னத்தோட பொண்ணு. சென்னையில போயிட்டு வாடகை வீட்டுல இருக்க போறீங்க. அதனாலதான் 2 நாளைக்கு முன்னாடியே சவுந்தர விட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன். நீங்க அங்க போக வேண்டியது மட்டும்தான். உங்களுக்கு தேவையான எல்லாமே அங்க ரெடியா இருக்கும். ஓகே? ஓகே. அப்பா, இவன் எதுக்கு இங்க வரான்? இருடா, நீ எதுக்கு டென்ஷன் ஆயிட்டு இருக்க? நான் பாத்துக்கிறேன். அப்பா, இவன் எதுக்கு? ஏய், எதுக்கு வந்திருக்க போறான்? ஓவியாவை பார்க்க வந்திருப்பான். பார்த்துட்டு போறான், விடு. அப்பா, அவன் பிரச்சனை பண்றதுக்கு வந்திருக்கான்ப்பா. டேய், முந்திரி கொட்டை மாதிரி பேசிட்டு இருக்காத, கொஞ்சம் அமைதியா இரு. தேவையில்லாத பிரச்சனை பண்ணி நாமளே இன்னொரு சான்ஸ் அவனுக்கு ஏற்படுத்தி கொடுக்க வேணாம். என்னடா வேணும் உனக்கு? இங்க பாருங்க, நான் சண்டை போட வரல.
என் பொண்ணை பார்க்கறதுக்காக வந்திருக்கு. ஓவியாவை கூப்பிடுங்க. ஓவியாவியா? இங்க பார், நான் இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கேன், அதனால இதுக்கு ஓகே சொல்றேன். ஆனா எப்பவுமே இதே மாதிரி ஓகே சொல்லணும்னு நினைச்சிடாத. அரிசிமா, ஓவியா கூப்பிடுற. அப்பா. டேய், அப்பா சொல்றேன்ல, கூப்பிடுற. ஓவியா, ஓவியா. செல்லகுட்டி, கமான். வா. ஓவியா, அப்பா. அழாதம்மா. ஓவியா,